ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம குமரவேல் வந்துட்டு அப்பத்தா கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்பத்தா, ஏன் அப்பத்தா உனக்கு பிறந்தநாள் வேணான்னு சொல்கிற? இன்னும் 2 நாளில் உன் பிறந்தநாள் வருது, அதை கொண்டாடக்கூடாதுன்னு நீ ஏன் சொல்கிற? அப்பத்தா, இங்கே பாரு, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கரிசோறு போட்டு உன்னுடைய பிறந்தநாளை நல்லா பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்பத்தா வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வந்து சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருடா, அதான் நான் சொன்னேன் இல்லை, உன் தாத்தா அதில் இல்லாத இந்த நேரத்தில் எதுக்குடா எனக்கு இந்த பிறந்தநாளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாட்டி வந்து கேட்கவும், உடனே இங்கே நம்ம குமரவேல் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு அப்பத்தா, அதுக்காக பிறந்தநாள் உனக்கு வேணான்னு சொல்ல முடியுமா? நம்ம வீட்டில் இது வரைக்கும் நல்ல காரியம் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நல்ல காரியம் கூட நடக்கலை. இப்போ அது நம்ம வீட்டில் உன்னுடைய பிறந்தநாள் விசேஷமாக நடந்தால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லை அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருக்காரு, உன் அப்பா பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறியடா, எல்லா சொந்த பந்தமும் வருமா? பாருடா, எனக்கு என் மவ கோமதி வருவாள், உன் தங்கச்சி ராஜி வருவாளா, இவங்க எல்லாரும் வரணும்டா. அதுக்கு உன் பெரியப்பன் ஒரு காலமும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த பிறந்த நாள் அவ்வளோ சந்தோஷமாக வேணுமாடா? பாருடா, எனக்கு இந்த பிறந்த நாள் வேணாம். என் மக கோமதி, பாண்டி, என் பேத்தி, என் பேரன், என் பிள்ளைங்க எல்லாரும் என் கூடவே இருக்கணும். என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஆசைப்படுறேன், அது நடக்குமா? அப்படி நடந்தால் நான் பிறந்தநாள் கொண்டாட சம்மதிக்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த பிறந்த நாளே வேண்டாண்டா. எனக்கு யாரும் இல்லாத எதுக்கு நான் கொண்டாடணும்? என் பேர பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வேறு யாரோ சொந்த பந்தங்களோட நான் எதுக்குடா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பத்தா வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னுடைய காலம் இந்த கொஞ்ச காலம், அது வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போய் சேர்ந்துடுறேன் குமரவேலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் அப்பத்தா இப்படி சொல்கிற? என்ன இப்போது உனக்கு எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளோதானே? அத்தை, மாமா, ராஜி எல்லாரையுமே உனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல? நான் இதுக்கு அப்பாக்கிட்டேயும் பெருப்பாக்கிட்டேயும் பேசி ஏற்பாடு பண்ணுறேன், நீ இந்த பிறந்த நாளுக்கு மட்டும் ஒத்துக்கோ அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரவேல் வந்து சொல்லிட்டு இருக்கவும், சரிடா, எல்லாரும் வர்ற மாதிரி இருந்தால் இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நான் சரின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, உன் பெரியப்பா வந்து அதாவது உன் அப்பா வந்து ஒத்துக்கலைன்னா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்பத்தா சொல்லிடுறாங்க. இப்போவே நான் போய் பெரியப்பா கிட்ட பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு சோபாவில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி மில்லுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நம்ம சக்திவேலும். முத்துவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவிக்கிட்ட. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் பெரியப்பா, நான் போகும்போது தடுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்போ தான் 14 விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எல்லாம் பேசியாச்சு இல்லை, அம்மா வேணான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நம்ம எல்லோரும் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முத்துவேலும் சக்திவேலும் வந்து குமரவேலை பார்த்து கேட்கவும், அப்போ தான் குமரவேல் இருந்துக்கிட்டு, அப்போ இந்த பிறந்தநாள் கொண்டாடலாம் சம்மதம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன கொண்டாடிடலாம், என்ன உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா சொல்லு, நல்லா பெருசாக பண்ணணுமா இல்லை வேறு எந்த மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, அது சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து சொல்லுவோம். என்னடா அவனே உன் அண்ணன், அதாவது என் அண்ணன் சொல்கிற மாதிரி என்னடா உனக்கு வேறு ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அப்போ தான் வந்து இந்த பிறந்தநாள் நடக்கணுன்னா, அதாவது இந்த விழா நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு. சொந்த பந்தங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறதா இருந்தால் நடத்தலாம், இல்லைன்னா வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுதான் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுற மாதிரி தானே சொல்லியிருக்கு, கரிசோரெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்லவும், அப்பா எல்லாருமேப்பா, கோமதி அத்தை, ராஜி எல்லாருமே வரணும்னு அப்போ தான் ஆசைப்படுறாங்கப்பா, இப்படியெல்லாம் நடத்தினா சரின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த பிறந்தநாள் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரவேல் சொன்ன உடனே இங்கே ஷாக் ஆகுது நம்ம சக்திவேலுக்கு. முத்துவேல் எதுவும் பேசல, அமைதியாகிடுறாரு. என்னடா அப்போ அம்மா ஏதாச்சும் கிறுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா என்ன ஆத்தாவுக்கு, என்ன அந்த குடும்பத்தை கூப்பிட்டு இந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்கு ஆத்தா, என்ன அதுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்கவும், அப்போ தான் குமரவேல் இருந்துக்கிட்டு, அப்பா
இங்கே பாருப்பா நாம் தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு எல்லாரும் சந்தோஷமாக ஆசைப்படுறோம். அம்மாச்சிக்கு விருப்பமே இல்லை, எல்லா சொந்தபங்களும் சேர்ந்து கொண்டாடினா தான் என்னுடைய பிறந்தநாள் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி கொண்டாடுறது இருந்தால் சரி, இல்லைன்னா வேணான்னு சொல்லுது. இங்கே பாருப்பா அம்மாச்சியோட பிறந்தநாள் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்லவும், என்னடா அவனை என்ன சொல்ல வர நீ, அதுக்கு அந்த பாண்டியன் குடும்பத்தையும் நாம் பிறந்த நாளுக்கு கூப்பிடணும்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதானப்பா இப்போ இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு இன்னும் புரியலையா, அம்மாச்சியும் அதுக்கு தானே ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரவேலு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பயங்கர கோவம் வருது சக்திவேலுக்கு. இங்கே பாருடா, அதை விட்டு நடக்கவே நடக்காதுடா. என் அம்மாவுக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடுவேன், ஆனால் அந்த குடும்பத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து இங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், அப்போ தான் முத்துவேல் இருந்துக்கிட்டு, ஏன் சக்தி இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, ஆத்திரப்படாமல். இங்கே பாரு, நம்ம பிறந்தநாளை அம்மாவோடைய பிறந்தநாளை எல்லாரும் கிராண்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். அது நடக்கணும்னா அம்மா ஆசைப்படுற மாதிரி அவங்க எல்லாரும் வந்தால் தானே, விடு வந்துட்டு போகட்டும் அப்படின்னு. என்ன உன் மக ராஜ் இந்த பிறந்த நாளுக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்டு இதெல்லாம் சரின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நான் ஒன்றும் இந்த பேச்சை எடுக்கலையே, அம்மா தானே ஆசைப்படுது, வந்துட்டு போகட்டும்னு அதுக்காக தானே சொல்கிறேன், இல்லைன்னா அம்மா சொல்கிற மாதிரி இந்த பிறந்த நாளே கொண்டாடாமல் விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியப்பா. அப்பா நீங்கள் ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க, இதுக்கு முதல்ல ஒத்துக்கோங்கப்பா, நீங்கள் ஒத்துக்கலைனாலும் இது நடக்கும்ப்பா, அம்மாச்சிக்கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். பெரியப்பா நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, இந்த பிறந்த நாள் கண்டிப்பாக நடத்தே ஆகணும், நீங்கள் யாரும் கூப்பிடலன்னா சொல்லுங்கள், நான் ராஜுக்கிட்ட பேசுகிறேன், ராஜுக்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி நான் எல்லாரையும் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரவேல் வந்து சொல்லிட்டு இருக்கவும், இப்போ உன் அப்போ தானே பிடிவாதமாக இருக்கான் அப்படின்னு முத்துவேல் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. பா நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, அப்பத்தாவுக்காக இதை சரின்னு சொல்லுங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த பாண்டியன் குடும்பம் இங்கே வரதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு இருக்க சக்திவேல் இருக்காரு. அப்போது இங்கே ஏங்க தம்பி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, அதான் அத்தை ஆசைப்படுறாங்கல்ல, சரின்னு சொல்லுங்களேன், குமரவேலும் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். மாறியுமே எங்கள் அத்தைக்காக இதை செய்யலாங்க, விடுங்க வந்துட்டு போகட்டும், எல்லாருமே வராங்க, வரட்டும் விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நாம் அத்தைக்கு பிடிக்கும்ல, வேணான்னு சொல்ல முடியாதுல்ல, அத்தையோட மகங்க உங்கள் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரடி நீங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, அதுக்கும் மீறி நீங்கள் அவங்களை கூப்பிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துவீங்கன்னா தாராளமாக நடத்திக்கோங்க, ஆனால் நான் இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து எதிர்த்து கிளம்பி போயிடுறாரு. நான் மில்லுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்போ இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு, பெரியப்பா அவர் எப்படி வேணால் சொல்லிட்டு போகட்டும், அதெல்லாம் அவர் கண்டிப்பாக கலந்துப்பார், அப்போத்தான் சம்மதப்படுத்தி அவங்கள வர வச்சிருவாங்க, நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் பெரியப்பா, நம்ம அவங்க எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரவேல் வந்து ரொம்ப ஆசையாக வந்திருக்காரு. ஸோ அரசியும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டம் போலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அப்போதான் பெரியப்பா அப்பா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, நாம் எல்லாரையும் கூப்பிடலாம், ராஜி அரசி அப்புறம் கோமதி அத்தை எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூப்பிட்டு உங்களுடைய பிறந்த நாளை நல்லபடியாக செய்யலாம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரவேல் வந்து ஓடி குடுகுடுன்னு வந்து சொல்லவும், என்னடா நானே வேணான்னு சொன்னால் கூட நீ பிடிவாதமாக நடத்தி தீர்வு போல இருக்கு, ஏன்னா அரிசி பிள்ளை எங்கே வரும், அந்த பிள்ளையை பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ஆசை தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ தான் சொல்லுவோம், ஆமாம் அப்பத்தா அரசிக்கிட்ட பேசணும், அப்பத்தா அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்பத்தா, அதுக்காக தான் அரசு இங்கே வருவாள்ல அதனால தான் அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், இப்போ புரியுதுடா, நல்லாவே எனக்கு இப்போ புரியுதுடா, இந்த பிள்ளை மேலே அம்புட்டு ஆசை வச்சுருக்கேன், நீ முதல்ல இருந்தே அந்த மாதிரி உன் அப்பா பேச்சை கேட்காம இருந்திருந்தா அந்த பிள்ளை கூட நீ சந்தோஷமாக நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ ஒரு பிரச்சனையினால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, கடைசியில் இப்படி பண்ணிட்டியேடா, விடுடா எல்லாம் சரியாயிடும், எப்படியும் கடவுள் விதித்த விதி அரசி உனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக அரசி உன் கூட சேருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே
நானே போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கோமதியோட வீட்டுக்கு கோமதி அங்கே வெளியில் அப்போ தான் வந்து துணி காய போட்டுட்ருக்காங்க. அப்போ போயிட்டு பேசுகிறாங்க. என்ன கோமதி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? சுகன்யா வந்து விஷயத்த சொன்னா அதுக்காக தான் நீ இப்படி இருக்கியா அப்படின்னு. ஆமாம்மா என் பிள்ளைங்க என்னை விட்டு போகிறேன்னு சொல்லுதுங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு. நீ என்னம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு. இல்லை கோமதி இந்த சமயத்தில் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத. எனக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு 76வது பிறந்த நாள் வருது. அதை எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். பாண்டி எங்கே இருக்கானா கடைக்கு போயிட்டானா அப்படின்னு. அவங்க உள்ளே தான் இருக்காங்கம்மா. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் வரணுமாம்மா. அண்ணனுங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், இங்கே பாருடி நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன். நீ ராஜி அரசி செந்தில் கதிர் மீனா எல்லாருமே வரணும். பாண்டி சுகன்யா பழனி எல்லாரோட இருந்தால் தான் எனக்கு அந்த பிறந்த நாள் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கோமதி கிட்ட இப்போது பாண்டிக்கிட்ட நான் பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பிறந்தநாள் ஏற்பாடு வந்து இந்த பக்கம் ரொம்ப கிராண்டாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. நம்ம குமரவேல் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இங்கே அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஒவ்வொரு கெஸ்ட்டாகவும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வீட்டில் இருந்து இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு ஏன் கோமதி அத்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க போகணுமாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போகலைங்க, உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எதுக்குங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி அத்தைக்காகவாச்சு நம்ம போய் தானே ஆகணும், கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மா அப்போதான் சொல்லிட்டாரு இல்லைம்மா கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அம்மாச்சி பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அம்மாச்சிக்கு இன்றைக்கி பிறந்த நாள், நான் போயிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமா மொத்த குடும்பமும் பயங்கர சந்தோஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே ராஜே கதிர் எல்லாருமே இன்றைக்கி உன் அப்பா அம்மா பார்க்க போகிறேன்னு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல்ல, அந்த வீட்டுக்கு நீ திரும்பவும் போக போகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்லிட்டுருக்காங்க ராஜிக்கிட்ட. இருக்காதா இவ்வளோ நாள் கழிச்சு என்னுடைய வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி வந்து சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே அவங்க அப்பத்தாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பிக்கிட்டு அங்கே எல்லாரும் வெளியிலையும் வந்து வாசப்படி வரைக்கும் வந்து நிற்கிறாங்க. இப்போது இங்கே முத்துவேலும் பார்க்குறாங்க. வடிவு மாறி இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. யார் வந்திருக்கான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அரசி கோமதி வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க, என்ன வெளியிலே நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வரவே இருக்க. அப்போ தான் வராங்க. அப்போ வந்து எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கவும் பாண்டியனும் இருந்துக்கிட்டு கோமதி வந்து பாண்டியனை பார்க்குறாங்க. உள்ளே போகலாம் நடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சக்திவேலுக்கு கொஞ்சம் கூட இவங்க யாருமே வரது பிடிக்கவே இல்லை. எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோத்துக்கு வக்கி இல்லாமல் மானம் கெட்டு போய் வந்திருக்காங்க பார் குடும்பமாக கூப்பிட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு காலடி எடுத்த வச்ச உடனே இங்கே சக்திவேல் வந்து பேசுவோம். இங்கே பாண்டியன் கோமதி எல்லாரோடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ டேய் வாயை மூடிட்டு அமைதியாருடா, வீட்டுக்கு எல்லாரும் வர நேரத்தில் இப்படியா பேசுவேன், நீ வாமா அவன் பேசினா பேசிட்டு போக போகிறான், நீ இந்த அம்மாவுக்காக உள்ளே வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். எல்லாருமே இங்கே அப்பத்தாவுக்காக நினச்சி மனசு தளரமாக்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து சக்திவேல் வந்து இதே மாதிரி தான் இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருக்க போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எப்படி வந்து இந்த பிறந்தநாள் முடியறதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போதா இல்லை சக்திவேல் வந்து என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.